ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க அரவிந்த். லாஸ்ட் வீடியோல Realme GT சீரிஸ்ல இருந்து Realme GT கூட iQ7 Legend கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோல அதே Realme GT சீரிஸ்ல லான்ச் ஆயிருக்கக்கூடிய இன்னொரு ஸ்மார்ட் போன் Realme GT மாஸ்டர் எடிஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த Realme GT மாஸ்டர் எடிஷன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்க, என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த GTக்கு டைரக்ட் காம்படிஷனா இருக்கக்கூடிய இன்னொரு GT Poco F3 GT கூட தான் கம்பேர் பண்ண போறோம். சோ வாங்க Realme GT மாஸ்டர் எடிஷன் vs Poco F3 GT கம்பேரிசன் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் Realme GTக்கு எப்படி அந்த எல்லோ கலர் வேரியன்ட் ஒரு யூனிக்கான ஐகானிக் டிசைனாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த Realme GT மாஸ்டர் எடிஷன் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் சூட் கேஸ் டிசைன் அப்படின்ற ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் யூனிக்காக, கொஞ்சம் ஸ்டைலிஷான ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கும் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான ஒரு டிசைனாக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைனும் பேக் சைட் நமக்கு லெதர் ஃபினிஷோட கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த டிசைன் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் டிசைனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் ரெண்டு கலர் வேரியன்ட் இருக்கு. காஸ்மோஸ் பேக் அண்ட் லூனா ஒயிட் அப்படின்ற இந்த ரெண்டு கலர் வேரியன்ட் இந்த Realme GT மாஸ்டர் எடிஷன்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் weight and thickness னு பாக்கும்போது 180 கிராம்ஸ் கான weight, 8.7 mm கான thickness ஓட இந்த Realme GT மாஸ்டர் எடிஷனை இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படியே Poco F3 GT ல பார்த்தோம்னா இந்த டிசைன் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கன் மெட்டல் சில்வர், Predator Black அப்படின்ற ரெண்டு கலர் வேரியன்ட், 8.3 mm கான thickness ஓட 205 கிராம்ஸ் கான weight ஓட இங்கேயுமே ஒரு நல்ல யூனிக்கான ஒரு ஸ்டைலிஷான டிசைன் பேட்டர்ன்ல தான் கொடுத்திருந்தாங்க. மத்தபடி இதுல கார்னிங் Gorilla Glass 5 கான ப்ரொடக்ஷன் பேக் சைடு கொடுத்திருக்காங்க. பட் Realme GT ல கார்னிங் Gorilla Glass ப்ரொடக்ஷன்லாம் இருக்கா இல்லையா அத பத்தின டீடைல்ஸ் கிளியரா இல்ல. அந்த வகையில டிசைன் பார்க்கும்போது உங்களுடைய பிரெஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது Realme GT மாஸ்டர் எடிஷன்ல இங்க 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அதோட இதுல 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட், 360 Hz கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 1000 nits கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அப்படியே Poco F3 GT க்கு வந்தோம்னா இங்க 6.67 இன்ச்சஸ்க்கான 10 பிட் கலருக்கான டர்போ AMOLED டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க. மற்றபடி இதுலயுமே 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட், 480 Hz கான டச் சாம்பிளிங் ரேட்லாம் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதோட இதுல HDR10+ கான சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனும் இந்த டிஸ்பிளேல கொடுத்திருக்காங்க. பட் ஆனா Realme GT ல இங்க கார்னிங் Gorilla Glass ப்ரொடக்ஷன் இருக்கா அப்படிங்கறது டீடைல்ல HDR10+ கான சப்போர்ட்லாம் கிடையாது. அந்த வகையில இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது கண்டிப்பா Poco F3 GT கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளே தான். ஏன்னா இங்க 10 பிட் கான கலர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம HDR10+ம் இருக்கிறதுனால கண்டிப்பா இங்க கண்டென்ட் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே கலர்ஃபுல்லா, இன்னுமே வைப்ரண்டான ஒரு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா Poco F3 GT ல கிடைக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் Realme GT மாஸ்டர் எடிஷன்ல 4300 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சப்போர்ட் பண்றதுக்கு 65 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதுவே Poco F3 GT ல 5065 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது Realme GT மாஸ்டர் எடிஷனை கம்பேர் பண்ணும்போது Poco F3 GT ல கொஞ்சம் பெட்டரான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. அந்த வகையில பேட்டரி கெப்பாசிட்டியில Poco F3 GT தான் இங்க வின்னர். நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது Realme ல ஒரு புது ப்ராசஸர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. Snapdragonோட Snapdragon 778G அப்படின்ற ஒரு 6 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த சிப்செட்ல Cortex A78 கான கோரோட 2.4 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் கொடுக்குறாங்க. அண்ட் GPUக்கு Adreno 642L அப்படின்ற ஒரு GPUவோட அப்ராக்சிமேட்டா 5,41,610 அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட் AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த Realme GT மாஸ்டர் எடிஷனுக்கு வந்திருக்கு. மற்றபடி கனெக்டிவிட்டிக்காக Bluetooth version 5.2, Wi-Fi 6 கான கனெக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் 5G பேண்டுக்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்க மொத்தம் 8 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்படியே Poco F3 GT க்கு போனோம்னா இங்க Mediatek Dimensity 1200 அப்படின்ற சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே 6 nm சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட் தான். Cortex A78 கான கோரோட 3 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் கொடுத்திருந்தாங்க. ARM Mali G77MP11 அப்படின்ற GPUவோட அப்ராக்சிமேட்டா 7 lakh கான ஒரு AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த Poco F3 GT க்கு வந்திருக்கு. மற்றபடி இதுல Wi-Fi 6 அண்ட் Bluetooth version 5.1 கான கனெக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. 5G பேண்டுக்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்க மொத்தம் 2 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான் இருக்கு. அந்த வகையில பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர்னு பார்க்கும்போது கண்டிப்பா இங்க Poco F3 GT தான் இங்க கிளியரான வினர். இதுல தான் நமக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். மற்றபடி இந்த ரெண்டு சிப்செட்டை பத்தி நீங்க இன்னும் இன்டெப்தா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த ரெண்டு சிப்செட்டையும் கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை செக் பண்ணீங்கன்னா இன்னும் டீடைல்டா இந்த ரெண்டு சிப்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி 5Gன்னு பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க Realme GT மாஸ்டர் எடிஷனை சூஸ் பண்றது ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஏன்னா இங்க மொத்தம் 8 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க.
அடுத்ததாக கேமரான்னு பார்க்கும்போது இங்கே Realme GT மாஸ்டர் எடிஷனில் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. f2.5க்கான அப்பேச்சரோட Sony IMX615 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சென்சாரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிக்சல் சைஸ்னு பார்க்கும்போது 0.8 மைக்ரானுக்கான பிக்சல் சைஸ் இந்த சென்சாரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த செல்ஃபி கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது போர்ட்ரேட் மோடு, டைம் லேப்ஸ், பேனோரமா, பியூட்டி மோடு, HDR, ஃபேஸ் ரெகக்னைசேஷன், நைட் மோடு, பொக்கே எஃபெக்ட் கண்ட்ரோல், ஃபேஸ் டிஸ்டார்ஷன் கரெக்ஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி இங்கே வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் 1080 பிக்சல் 30 FPS கான ஃப்ரேம் ரேட்டோட ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் 32 மெகா பிக்சலுக்கான கேமராலாம் கொடுக்கும்போது 4K கான ரெசல்யூஷன் கொடுத்துருக்கலாம். பட் இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்தாலும் 4K கான வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு தெரியல. அதே வரிசையில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருந்தாலும் 1080 பிக்சல் தான் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அப்படி இந்த பக்கம் Poco F3 GTல வந்தோம்னா இங்கே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. இந்த செல்ஃபி கேமராவை பற்றின மற்ற எந்த டீடைல்ஸும் இங்கே கிளியராக இல்லை. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நைட் மோட், பாம் ஷட்டர், ஸ்க்ரீன் ஃபில் லைட், டைம் லேப்ஸ், AI சீன் டிடெக்ஷன், போர்ட்ரேட் மோட், பேனோரமா, ஃபேஸ் ரெகக்னைசேஷன், வீடியோ HDR, வீடியோ பியூட்டி, பொக்கே எஃபெக்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது அன்டவுட்டபிளி Realme GT மாஸ்டர் எடிஷன் தான் கிளியரான வினர். 32 மெகா பிக்சலுக்கான ஒரு நல்ல செல்ஃபி கேமரா செட்டப் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியர் சைட் கேமராக்கு போனோம்னா இங்கே Realme GT மாஸ்டர் எடிஷனில் பேக் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.8 கான அப்பேச்சர் வேல்யூவோட ஆம்னி விஷனுக்கான சென்சார் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே 64 மெகா பிக்சல் மோடு, சூப்பர் நைட் மோடு, HDR, பேனோரமா, எக்ஸ்பர்ட், டைம் லேப்ஸ், போர்ட்ரேட் மோட், AI சீன் ரெகக்னைசேஷன், AI பியூட்டி, டில் ஷிஃப்ட், சூப்பர் டெக்ஸ்ட், ஃபேஸ் டிஸ்டார்ஷன் கரெக்ஷன், ஸ்ட்ரீட் மோடு, ஸ்டேரி மோடு, அல்ட்ரா ஸ்டடி வீடியோ ரெக்கார்டிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் 4Kல 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே Poco F3 GTக்கு போனோம்னா இங்கேயுமே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். அதில் 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.65 கான அப்பேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் தான் இங்கே Poco F3 GTலையுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 64 மெகா பிக்சல் மோடு, மேஜிக் க்ளோன், ஃப்ரீஸ் ஃப்ரேம் க்ளோன், AI பியூட்டி, நைட் மோடு, டில் ஷிஃப்ட், டைம்டு பெஸ்ட், லாங் எக்ஸ்போஷர், ப்ரோ மோடு, டாக்குமெண்ட் மோட் 2.0, போர்ட்ரேட் மோடு, பேனோரமா வியூ, டியூவல் வியூ வீடியோ, மூவி ஃப்ரேம், vlog மோடு, AI வீடியோ கலர் ஃபோக்கஸ், HDR, AI போர்ட்ரேட், AI பியூட்டி மோடு, ட்ராக் மூவிங் ஆப்ஜெக்ட், டைம் லேப்ஸ், 960 FPS கான ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ரியர் சைட் கேமராவுடைய குவாலிட்டியில் பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஓரளவுக்கு சிமிலரான இமேஜ் குவாலிட்டியை நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே Realme GT மாஸ்டர் எடிஷனில் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துட்றாங்க. அந்த வகையில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கும்போது இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி இதில் Android 11 அண்ட் Realme UI வெர்ஷன் 2.0க்கான UIயோட கொடுத்துருக்காங்க. அப்படியே Poco F3 GTக்கு போனோம்னா இங்கே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், Android 11 MIUI 12.5க்கான OSோட தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே மொத்தம் 3 வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் Realme GT மாஸ்டர் எடிஷன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேஸ் வேரியன்ட் 6+128GB கான வேரியன்ட் 26,000 அப்படின்ற பிரைசிங்கும், 8+128GB கான வேரியன்ட் 28,000 அப்படின்ற பிரைசிங்கும், 8+256GB கான வேரியன்ட் 30,000 அப்படின்ற பிரைசிங்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் Poco F3 GT பொறுத்த வரைக்கும் இங்க 6+128GB கான வேரியன்ட் 27,000 அப்படின்ற பிரைசிங்கும், 8+128GB கான வேரியன்ட் 29,000 அப்படின்ற பிரைசிங்கும், 8+256GB கான வேரியன்ட் 31,000 அப்படின்ற பிரைசிங்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பிரைசிங்னு பார்க்கும்போது இங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் ஒரு 1000 ரூபீஸ் பிரைசிங் டிஃபரன்ஸ் வந்திருக்கு. Realme GT மாஸ்டர் எடிஷன் Poco F3 GT விட ஒரு 1000 ரூபீஸ் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒர்த் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்டான ஸ்பெக் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் Poco F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 27,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு மேக்லிவ் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்காக ஸ்பெஷலான ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமர்ஸ்க்காக நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆடடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் Poco F3 GTக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க, கேமிங் அதிகமாக கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு பட்சத்தில் Poco F3 GT உங்களுக்கான பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி Realme GT மாஸ்டர் எடிஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே கேமர்ஸ்க்குமே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. Snapdragon 778G ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். பட் அதே சமயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமராவையும் இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இங்கே Realme GT மாஸ்டர் எடிஷனில் இந்த 25K பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸோட கம்பைன் ஆகி ஒரு நல்ல செல்ஃபி கேமராவும் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் Realme GT
மாஸ்டர் எடிஷன் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இங்கே ஒரு நல்ல செல்ஃபி கேமரா, அதோட ஒரு நல்ல டீசென்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்செட்டும் இருக்கு. இல்லை எனக்கு செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கேமிங் தான் மெயின், கேமிங்கு தாறுமாறான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக போக்கோ F3 GT சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பெஷலாக கேமர்ஸ்க்காகவே எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போக்கோ F3 GT அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டெப்த்தாக இந்த போக்கோ F3 GT ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இன்றைக்கி லான்ச் இருக்கக்கூடிய இந்த Realme GT மாஸ்டர் எடிஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டீசென்டான ஸ்மார்ட் ஃபோன் தான். நல்ல செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. Snapdragon 778G அப்படின்ற சிப்செட்டுமே ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்செட் தான். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் தான் எனக்கு கொஞ்சம் ஹையராக தெரியுது. இன்னுமே கம்மி ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். 25Kக்கும் கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டை லான்ச் பண்ணியிருந்தா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேறு லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும். பட் இவங்க 26K அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட் செட் பண்ணியிருக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ் செக்மெண்ட் தான். மற்றபடி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த Realme GT மாஸ்டர் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸுக்கு இந்த ப்ரைஸிங் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கம்பேர் பண்ண இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க, அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.